Hello friends, welcome to Suja Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஆலு மட்டர் கறி. இது சப்பாத்தி நானுக்கலாம் ரொம்ப சூப்பரான சைடு டிஷ்ங்க. வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவி செய்யறதுக்காக நான் ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துர்க்கேன். இத முதல்ல வேக வச்சுக்கலாம். வேக வச்சதுக்கு அப்புறமா இத சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 200 கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்துர்க்கேன். பச்சை பட்டாணியை நான் பாதி மட்டும் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா இது அதுக்கு அப்புறமா நாம கிரேவில வேற சேர்த்து கொதிக்க வைப்போம். அதனால பாதி வேக வச்சிட்டீங்கன்னா போதும். இந்த கிரேவிக்கு மசாலா ரெடி பண்றதுக்காக 3 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 4 பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் ஜீரகம் இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கலாம். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துர்க்கேன். இத நல்லா பொடுசா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா பொடுசா கட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம். panல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தியிருக்கேன். முதல்ல இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அடுத்ததா 2 பெரிய வெங்காயம் பொடுசா கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததா நான் அரைச்சு வச்ச மசாலாவை இது கூட சேர்த்துக்கிறேன். இத சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம். அடுத்ததா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இருக்கட்டும். லோ ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் வச்சிரலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததா இதுல ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே நல்லா mix பண்ணிக்கிறேங்க. மசாலா எல்லாம் நல்லா mix ஆயிருச்சு. இப்போ பாதி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற இந்த பச்சை பட்டாணியை சேர்த்துக்கிறேங்க. அடுத்ததா வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது கொதிக்க ஆரம்பிச்சதும் இத மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதுல கொஞ்சமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல இருக்கட்டும். இதுல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். இது நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க. ஆப்ஷனல் தான். அவ்வளவுதாங்க, கிரேவி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துர்க்கேங்க. பட்டர் இல்லாட்டி நீங்க நெய் கூட சேர்த்துக்கலாம்.
இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இதை அந்த கிரேவியோடு சேர்த்துக்கலாம். நல்ல நெய் வாசனையோட கமகமன்னு இப்போது ரொம்ப சூப்பரான ஆலு மட்டர் கறி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.